ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ 12th முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது, ஸோ அவங்களுக்கு புதுசான ஒரு கோர்ஸ் நியர்லி இந்த மெரைன் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் வந்து துணுக்குமுட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவா கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பிஎஸ்சியில் ஓசனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸோடைய டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்காவது இந்த ஓஷன் பற்றியான ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெரைன் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் படிக்கலாம். பட் இந்த ஓஷனோகிராஃபி அப்படிங்கிறது இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓஷன் பற்றி நிறைய படிக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டது, நீரால் சூழப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலால் சூழப்பட்டது. பெருங்கடல்கள் இருக்குது. அந்த பெருங்கடல்களை பற்றி படிக்கணும். பெருங்கடல்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபாயகரமான நிலையில இருக்குது. ஏன்னா அவ்வளோ பொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வணிகம், ஒரு பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இது எல்லாமே எதில் அதிகமாக நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன். ஸோ அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய லிவிங் கிரியேச்சர்ஸ், இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிறைய கிரியேச்சர்ஸ் இந்த ஓஷனுக்குள்ள அடங்கி இருக்குது. ஓஷனுடைய ஆழம் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஷனோகிராஃபியில் நீங்கள் படிக்கலாம். ஸோ இது ஒரு ஹிண்ட்டு. நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இருக்குது என்னலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஒரு 3 இயர் கோர்ஸு. சில இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர் கோர்ஸாக இந்த பிஎஸ்சி ஓஷனோகிராஃபி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாலேஜ் அபவுட் மெரைன் ஈகோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சுற்றுச்சூழல், அந்த கடல்ல பெருங்கடல்கள்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பத்தி படிக்கிறது அந்த ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓஷன்ஸ் பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பத்தி படிக்கிறது தான் இந்த ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. மேப்பிங் ஓஷன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் மானிட்டரிங் என்விரான்மெண்டல் ஷிஃப்ட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷனோகிராஃபியுடைய முக்கியத்துவம். கோர் ஆஸ்பெக்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஐஎஸ், ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ரிமோட் சென்சிங், இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஆஸ்பெக்டாக இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், இந்த ஓஷனோகிராஃபியில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் பயாலஜி, நார்மல் பயாலஜி, ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரைன் ஈகாலஜி, கோஸ்டல் ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம படிக்கிறோம் இந்த ஓஷனோகிராஃபியில். ஸோ இது படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா +2ல் நீங்கள் கட்டாயமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். பயாலஜி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே ரைட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படி கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஸ்கோர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 to 60% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும். ஏன்னா 2 டைப் ஆஃப் அட்மிஷன் நடக்குது. ஒன்று என்ட்ரன்ஸ் பேஸ்டு நடக்குது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் பேஸ்டு நீங்கள் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். என்ட்ரன்ஸ் பேஸ்டு அப்படிங்கும்போது நீங்கள் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஒரு ஹை டிமாண்டான கோர்ஸு. முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் 20,000 50,000 பெர் இயர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அது நிறைய கோஸ்டல் ரீஜனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், ஆந்திரா யூனிவர்சிட்டியில், இந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஓஷனோகிராஃபி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெரைன் பயாலஜிஸ்ட், ஓஷனோகிராஃபர், என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், கோஸ்டல் ஜோன் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கெங்கெல்லாம் சார் நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் கன்சல்டன்சி நிறைய இருக்குது, அந்த இடங்கள்ல நீங்கள் போகலாம். கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், முக்கியமாக மெரைன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்சிஸ்க்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், முக்கியமாக ஹார்பரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே நேவி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓஷனோகிராஃபி படித்தவங்களை எடுக்கிறாங்க. அது போக நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கும், ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட், இந்த மாதிரியான இடங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெறும் பிஎஸ்சி ஓஷனோகிராஃபி மட்டும் முடிக்காமல் பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரி போகும்போது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஒரு லெக்சரர், ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான கேடருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போகலாம். ஸோ ஓஷனோகிராஃபி அப்படிங்கக்கூடியது ஒரு ஹை டிமாண்டான கோர்ஸ். ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக எடுத்து படிங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஷன் ஸ்டடீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், மெரைன் பயாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பிஎஸ்சி
ஓஷனோகிராஃபி. ஸோ இதுதான் இதுக்கான தகவல்கள். இது மாதிரியான நிறைய தகவல்கள் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் துணுக்குமுடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய கண்டென்ட்டுக்கு கட்டாயமா நம்ம துணுக்குமுடை சேனலை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரியான நிறைய கண்டென்ட்டோட நான் எடுத்துட்டு வரேன் அடுத்த வீடியோவில். பாய்.